எனக்கோ ஒரு கடைசி ஆசை. என்னதா? என்ன தெரியுமா? என்னதா? ஒரு பெண்ணாக பிறந்தால் ஒரு குழந்தை சுமப்பது என்ன தெரியுமா? என்னதா? உலகத்திலே சந்தோஷமான செய்தி. அவங்க தாடி கட்டி உடன் அண்ணன் தங்கை பெற்று தாய் தகவல் வாரப்பாரு. அந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பத்தால் இந்த பாவின பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகனாக பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு ஆனால் அத்தான் அந்த காளிகா தேவிக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று வருத்தப்பட்டிருக்கிறது. எனக்கோ எனக்கு கோடி கெடுத்து எனக்கு கோடி படவை போட்டுட்டா இந்த குடும்பம் யார் கிடைக்கும்? எனக்கு கிடைக்கும். என் பிள்ளை எனக்கு கொடுத்துட்டா எனக்கு சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு விண்ணப்பம். என்னது? அந்த பலிய என்னுடைய கரத்தை நான் பலி கொடுக்குறேன். ஆக மொத்தத்துல பலி கொடுக்கணும். உன் கரத்தால் குத்தா என்ன, என் கரத்தால் குத்தா என்ன? நான் பெற்றெடுத்த பிள்ளை என்னுடைய கரத்தெல்லாம் பலி கொடுக்குறேன். நீயே குத்துக்கிறியா? சரி, இந்த அப்படி இந்த கட்டாரையில் ஒரே வெட்டு. என்ன மகனே, இப்போதான் நரபலி கொஞ்சா. அம்மா, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, கட்டிய கணவனையே கண் கொடுத்தனமா நினைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்ம வயிற்றுல பிறக்கிறது பாரு தலைச்சம்பிள்ளை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதைத்தான் நம்மளுடைய கணவனாக நினைக்க வேண்டும். இந்த பாவியை நினைத்து கடைசி நேரத்தில் நேரத்தை குடும்பி பார்த்துருக்கலாம். பெற்றெடுத்த இந்த பாவி 10 மாத சுமந்த பெற்றெடுத்த பிள்ளையே பலி கொடுக்க வேண்டுமா? எனக்கு நேர்ந்த கொடுமை, எனக்கு நேர்ந்த தவம் யாருக்குமே கிடைக்காது. நான் உயிரோடு இருக்கும்போதே கொடிச்செடி தூக்கி குடம்பு ஓடி துணி போட்டு எந்த ஒரு பொண்ணுக்குமே கிடைக்காது. கடைசி நேரத்தில் சாக பாரு என்னோட மகன், என்னுடைய கருத்தால் சாக வேண்டும். அப்படி ஆகட்டும் மகனே, செல்ல மகனே, மகனே,
மகனே விஜயகுமாரா மகனை பழி கொண்டு கொட்டி சேர்த்து விட்டாரு பாரு. இவளை வச்சு நான் இன்னொரு புள்ள பேத்துக்கலான்னு பார்த்தேன். எப்போ அப்படின்னா வேற ஆள் தான் பார்க்குறேன் பழகுது. அடப்பாய்க்கா எப்போ அப்படின்னு டேய் வாங்கடா ரெண்டு பேரும் கொண்டு போகிறோம். அம்மா காலையா இருக்கா ரெண்டு பேரும் வாங்கடா தூங்க உலகடா டேய் இவ போனா இவளை மாதிரி இன்னும் 10 பேர் கூட நாங்கள் அடி போய் என் உடம்பு திரும்புக்குது. ஏய் இப்போ தேவையானது வரோம். டே மகனே ஆத்தா போட்டான்னு கவலைப்படுறியா? அவளுக்கு தான் முதல்ல மொத்தம் ஜெயிச்சு சாப்பிட்றா. நீ போயிட்டு நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் என்ன நீ போத பள்ளிக்கு ஒத்துக்கிறியா? ஆய்வு கூடாது தன்னை தொச்சுக்கா என் பட்டு பையன்ல என் மகன் பாவம் குளிர்தடா குட்டியா தலை பேசி விட்டா வேணவா? சரி சரி எல்லாம் திட்டம் நான் சொல்லேன். ஆமா நாளைக்கு கிளைக்கு வந்தா கூட நாளைக்கு சாமியா சன்னமையப்பா அதனால பயம் கிடையாது. 8 மணிக்கெல்லாம் மாலை போட்டு வந்துடுவோம். மகனே இப்போத பள்ளி அம்மா தாயே ஆதி பராசக்தி அம்மா தாயே நீ கட்ட பிரகாரம் தாய்க்கு தலைமகனாக பிறந்தவன் 16 வயதில் நிரம்பியவன் அவனை நரபலி அளிக்கும் பொழுது நீ வந்து எங்களுக்கு முன்னே காட்சி கொடுத்து அந்த வரத்தை பலித்து வைக்குமாறு தாங்குடன் கட்டி தாயே